Dear students, அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி. Today I like to give a brief idea regarding abbreviations. விரிவாக்கத்தை பற்றி பார்க்கலாம் என்று இருக்கிறோம். நீட் என்பது தொட்டுவிடும் தூரம்தான் என்பது உங்களுக்கு தெரியும். It's a very easy examination to crack. அதுல என்னென்னலாம் அப்ரிவேஷன்ஸ் கொடுத்துருக்கா, ஏற்கனவே பார்ட் 1 பார்த்துருந்தோம். இப்ப அப்ரிவேஷன்ஸ்ல பார்ட் 2 பார்க்க போறோம். இதெல்லாம் NCERT புக்ல வரத கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. NAD நிக்கோட்டினமைட் அடினைன் டைநியூக்ளியோடைட் கோஎன்சைம். இது நம்ம போட்டோசிந்தசிஸ் படிக்கிறப்ப, ரெஸ்பிரேஷன் படிக்கிறப்ப NADH2 எல்லாம் பார்த்திருப்போம். NAD for nicotinamide adenine dinucleotide, DH2 hydride reduced படிச்சிருப்போம். சோ அதை இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு போட்டோசிந்தசிஸ்லயும் வரும், ரெஸ்பிரேஷன்லயும் வரும். Then CoA, coenzyme A, acetyl CoA, citric acid, cis-aconitic acid, isocitric acid, alpha ketoglutarate acid, succinyl CoA அப்படிங்கிற வார்த்தை கிரப் சைக்கிள் படிக்கிறப்ப படிச்சிருப்பேன், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. Then TCA, abbreviation for TCA, tricarboxylic acid cycle or citric acid cycle or Krebs cycle படிச்சிருப்பேன். ரெஸ்பிரேஷனோட third step, சுவாசித்தலின் மூன்றாவது படி. First step glycolysis, second step oxidative decarboxylation of pyruvic acid, pyruvic அமில oxygenated carbon நீக்கம். third step க்கு Krebs cycle பேர். அத tricarboxylic acid cycle சொல்லுவா. First stable chemical citric acid form ஆறதுனால citric acid cycle சொல்லுவோம். ஏன் tricarboxylic acid cycle னா அந்த processல many tricarboxylic acids are formed. பல முக்கார்பாக்சிலிக் அமிலங்கள் உருவாகும். அதனால அதுக்கு TCA ன்னு பேரு. Then ETC, electron transport chain or oxidative phosphorylation, last step in aerobic respiration. காற்று சுவாசத்தின் கடைசி படிக்கு எலக்ட்ரான் கடத்து சங்கிலி என்று பெயர். அது உங்களுக்கு தெரியும், அதுவும் இங்க கொடுத்திருக்கு. சோ அப்ரிவேஷன் ஃபார் ETC, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின், எலக்ட்ரான் கடத்து சங்கிலி என்று பெயர். இதெல்லாம் பிளான்ட் ரிலேட்டட் நம்ம பார்த்தோம். தென் கிஃப்ட், ஜுவாலஜில, தட் இஸ் பயாலஜி, பயோஜுவாலஜி பார்ட், ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் படிக்கிறப்ப கிஃப்ட்னு படிச்சிருப்பேன். கேமெட் இன்ட்ராஃபெலோப்பியன் டியூப் டிரான்ஸ்ஃபர். கேமெட் இன்ட்ராஃபெலோப்பியன் டியூப் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா ஆன் கேமெட்ட ஃபெலோப்பியன் டியூப், ஃபெலோப்பியன் குழாயின் முனையில் செலுத்துதல், கிஃப்ட் அப்படின்னு சொல்லுவா. இந்த கேமெட் இன்ட்ராஃபெலோப்பியன் டியூப் டிரான்ஸ்ஃபர் என்பது இனப்பெருக்கத்தில் வரும் கேமெட்டுகளை ஃபெலோப்பியன் டியூபின், அதாவது ஃபெலோப்பியன் குழலின் உட்புறத்தை செலுத்துதல் தமிழ்ல சொல்லுவா. தென் IUT, intra uterine transfer. We are transferring the gamete into the uterus. அதாவது கருப்பையின் உட்புறத்தே கேமெட்டுகளை செலுத்துதல். அது மாதிரி பண்ணணும்னா அதுக்கு இன்ட்ரா யூட்டிரைன் டிரான்ஸ்பர், IUT. யூட்ரஸ் அப்படின்னா கருப்பைன்னு உங்களுக்கு தெரியும். வேர் the development of the fetus takes place, அங்குதான் கரு வளரும் என்பது உங்களுக்கு தெரியும். IUI, intra uterine insemination. அந்த இன்ட்ரா யூட்டரைன் இன்செமினேஷன், செமன்ங்கிறது உங்களுக்கு தெரியும், மேல் கேமெட் வித் த ஃப்ளூயிட். அப்ப இந்த செமன் என்று அழைக்கப்படுகின்ற ஆன் கேமெட்டுகள், செமன் ஆன் கேமெட் கிடையாது, along with மேல் கேமெட், ஆன் கேமெட்டுடன் கூடிய ஒரு திரவம், அதை யூட்ரஸ்ல கருப்பையில டிரான்ஸ்ஃபர் பண்றது. இந்த இடத்துல இன்ட்ரா யூட்டரைன் டிரான்ஸ்ஃபர்ல ஜைகோட் ஃபர்டிலைஸ்ட் எக், கருவுற்ற அண்டத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இது மாதிரி செமன் விந்தணுக்களையும் டிரான்ஸ்ஃபர் செய்யலாம். AIT or AI, artificial insemination technique. AIT or AI, artificial insemination technique னா நேரடியாக ஆன் கேமெட்டுகள் செலுத்தப்படுவதற்கு பதிலாக மேல்லேருந்து ஆன் கேமெட், ஆண்களிடமிருந்து ஆன் கேமெட்டை தனியா எடுத்து we are straight away injecting, நேரடியாக செலுத்துகின்றோம். இதுக்கு பேர் ஆர்டிபிஷியல், செயற்கை முறை கருத்தரிப்பிற்கு இது உதவும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். Then RQ, respiratory quotient. இது நம்ம plant physiology, தாவர செயலியல்ல படிச்சிருப்போம். சுவாச ஈவு என்று கூறுவார்கள். Respiratory quotient is equal to the number of carbon dioxide evolved by oxygen taken.
சுவாச ஈவு என்பது சுவாசித்தலின் பொழுது வெளிவிடப்படுகின்ற கார்பன் டை ஆக்சைடு இருக்கும் எடுத்துக்கொள்ளப்படுகின்ற ஆக்சிஜனுக்கும் இடையே உள்ள ஒரு விகிதமாகும். ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் is equal to the number of carbon dioxide molecules evolved by oxygen taken. சுவாச ஈவு என்பது சுவாசித்தலின் பொழுது வெளிவிடப்படுகின்ற கார்பன் டை ஆக்சைடின் அளவிற்கும் எடுத்துக்கொள்ளப்படுகின்ற ஆக்சிஜனின் அளவிற்கும் இடையே உள்ள விகிதமாகும். ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் சொல்லுவா. அப்புறம் எடுத்தோம்னா பிளான் growth regulators, தாவர வளர்ச்சி ஒழுங்குபடுத்திகள் அப்படின்னு சொல்லலாம். ஒழுங்குபடுத்திகள் உங்களுக்கு தெரியும். ரெகுலேட்டர்ஸ் நேச்சுரலா இருந்தா அதுக்கு ஹார்மோன் பேர். இயற்கையில் தாவரங்களினால் உருவாக்கப்பட்டது என்றால் அதற்கு ஹார்மோன் பேர். If it is produced in the lab or artificially produced, செயற்கையாக ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்டதற்கு growth regulators அப்படின்னு பேர். வளர்ச்சி சீராக்கிகள் தமிழ்ல சொல்லுவாங்க. அது உங்களுக்கு தெரியும். 2,4-D 2,4-dichlorophenoxy acetic acid, NAA naphthalene acetic acid, அதெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிளா வருவோம். NAA அடுத்ததே கொடுத்திருக்கு. NAA represent naphthalene acetic acid, NAA. இது நம்ம சிந்தட்டிக் சொல்லுவோம், செயற்கையாக உருவாக்கப்பட்டது. 2,4-D அதுவும் சிந்தட்டிக் ஆக்சின், செயற்கை ஆக்சின் சொல்லுவா. இந்த 2,4-D உங்களுக்கு தெரியும். 2,4-dichlorophenoxy acetic acid அப்படின்னு சொல்லுவா. 2,4-dichlorophenoxy acetic அமிலம்னு தமிழ்ல சொல்லுவா. இட்ஸ் a very good dicot weedicide. மிகச்சிறந்த இருவித்திலை தாவர கொல்லியாக கருதப்படுகிறது. It helps to kill the dicot weeds. இருவித்திலை களைகளை அழிப்பதற்கு இது உதவுகிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் இஸ் MMR, maternal mortality rate. அதாவது குழந்தை பிறப்பு நடைபெறுகின்ற சமயத்தில் அந்த தாய் எவ்வளவு பேர் இறக்குற டெத் ரேட்னு சொல்லுவோம். பர்த் ரேட், டெத் ரேட் கேள்விப்பட்டிருப்பேன். அதுதான் மேட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லுவோம். அது கொடுத்திருக்கு, அது ஞாபகம். WHO, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார நிறுவனம், அது உங்களுக்கு தெரியும். அது காமனா இருந்தது. தென் RTI, ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், இனப்பெருக்க பாதையில் வரக்கூடிய நோய்கள். கொனேரியா, சிபிலிஸ், எய்ட்ஸ் அதெல்லாம் படிச்சிருப்பேன். அது எல்லாம் அதுல வருவா. ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர் டிசீசஸ், இனப்பெருக்க பாதை நோய்கள் அல்லது தொற்றுக்கள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவா. VD, venereal diseases, பால்வினை நோய்கள்னு சொல்லுவா. Now it is also known as sexually transmitted diseases னு சொல்றா. STD ரெண்டும் ஒண்ணுதான். முன்னாடி venereal diseases னு சொன்னா, இப்ப sexually transmitted diseases னு சொல்றா. both are same, அது ஞாபகம். Then GA3, gibberellic acid, plant growth and development படிக்கிற சமயத்துல ஆக்சின், ஜிபரலின், சைட்டோகைனின், சப்சிசிக் ஆசிட், எத்தலின் அப்படின்னு ஹார்மோனை படிச்சிருப்பேன். This hormone, gibberellin or gibberellic acid, is responsible for internode elongation. கணுவிடை பகுதியின் நீட்சிக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் இந்த ஜிபரலின் அல்லது ஜிபரலிக் ஆசிட் ஆகும். First, it is isolated from the fungus Gibberella fugicori. Gibberella fugicori என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பூஞ்சையிலிருந்து இது முதலில் தனியாக பிரித்தெடுக்கப்பட்டது. PMC, pollen mother cell, மகரந்த தாய் செல், or microspore mother cell. Microscope இல்ல, this is microspore mother cell னு சொல்லுவா. அதாவது மகரந்தம் தெரியும், அதோட மதர் செல். மைக்ரோஸ்போர் மதர் செல் undergo meiotic cell division to form haploid microspores in tetrads. மைக்ரோஸ்போர் தாய் செல்கள் குன்றல் பகுப்பு அல்லது மியோசிஸ் செல் பெறுதலில் ஈடுபட்டு 4 மைக்ரோஸ்போர்களை உருவாக்கும். MMC, மெகாஸ்போர் மதர் செல், மெகாஸ்போர் தாய் செல் தமிழ் சொல்லுவா. It undergo meiotic cell division to form 4 megaspores. 3 disintegrates and only one is functional. The functional megaspore is developed into the female gametophyte. மெகாஸ்போர் தாய் செல்லிலே மியோசிஸ் செல் பெறுதல் நடைபெற்று 4 மெகாஸ்போர்கள் உருவாவார்கள். 3 அழிந்து விடுவர், 1 மற்றும் செயல்படுவதாக இருக்கும். அந்த ஒன்றுதான் கருப்பையாக மாறும். எம்ப்ரையோ சாக், பென் கேமெட்டோஃபைட், ஃபீமேல் கேமெட்டோஃபைட்டா கன்வெர்ட் ஆகும். பென், பிரைமரி எண்டோஸ்பம் நியூக்ளியஸ், முதலாம் நிலை கருவுன் உட்கரு என்று அழைப்பார்கள். It is the end product of double fertilization and triple fusion. இரட்டை கருவுறுதல் மூவினைவின் இறுதியில் தோன்றக்கூடியது. ஒன்னு சைகோட், இன்னொன்னு பென், பிரைமரி எண்டோஸ்பம் நியூக்ளியஸ். உங்களுக்கே தெரியும், இதுல செகண்ட் மேல் கேமெட் fuses with the secondary nucleus to form triploid endosperm nucleus. அதாவது ஆன் கேமெட் 2 உருவாகும். அதுல ஒரு ஆன் கேமெட்
எக்கோட அண்டத்தோடு சேர்ந்துரும். இன்னொரு ஆன் கேமெட் செகண்டரி நியூக்ளியஸ் இரண்டாம் நிலை உட்கருவுடன் சேர்ந்து ட்ரிப்ளாய்டு எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் 10 is found. இதுக்கு தான் உனக்கு சொல்லுவா, அதாவது கருப்பையின் நடுவில் எடுத்துட்டு எல்லாம் எம்ப்ரையோ சாக்ல செகண்டரி நியூக்ளியஸ் இரண்டாம் நிலை உட்கருன்னு இருப்பா. n+n சேர்ந்து அது 2n இருமய நிலையில் இருக்கும். அதோட ஒரு மேல் கேமெட் சேர்ந்த அப்புறமா தான் உங்களுக்கு இந்த எண்டோஸ்பெர்ம் வரும். இன்னும் எண்டோஸ்பெர்ம் இஸ் a nutritive tissue for the developing embryo. கருவிற்கு ஊட்டத்தை அளிக்கக்கூடிய ஒரு திசுவிற்குத்தான் எண்டோஸ்பெர்ம் என்ற பெயர் என்பது உனக்கு தெரியும். Then STD, sexually transmitted diseases. பால்வினை நோய்கள் சொல்லுவா, பாலின் மூலமாக பரவக்கூடிய நோய்கள் சொல்லுவா. அது 3 பேர் உங்களுக்கு தெரியும். gonorrhea, syphilis, AIDS ஞாபகம் வச்சுக்கோங்க. RCH, reproductive and child health care அப்படின்னு சொல்லுவா. அது குழந்தைகளை இனப்பெருக்கத்தின் மூலம் உருவாகக்கூடிய குழந்தைகள், அந்த குழந்தைகளை பாதுகாத்தல். HPL, human placental lactogen. பிளாசென்டா அப்படின்னா தாய் சேய் இணைப்பு திசுன்னு சொல்லுவா. மதரையும் ஃபீட்டஸையும் கனெக்ட் பண்ணக்கூடியது. அங்க மில்க் செக்ரீட் பண்றதுக்காக ஒரு ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகும் பால் உருவாக்கத்திற்கு. அதை நம்ம லாக்டோஜன் சொல்லுவா. அது ஹியூமன் பிளாசென்டல் லாக்டோஜன்னா பிளாசென்டால ஃபார்ம் ஆகுது. தென் இஸ் HCG, ஹியூமன் கோரியானிக் கொனாடோட்ரோபின். கோரியான், ஆம்னியான், ஆலன்டாய்ஸ்லாம் நீங்க படிச்சிருப்பேன். அந்த கோரியான்ல செக்ரீட் ஆகிற கொனாடோட்ரோபின்ஸ். கொனாடோட்ரோபின்ஸ்னா they stimulate the gonad. இனப்பெருக்க உறுப்புகளை தூண்டக்கூடிய ஹார்மோனை அவர்கள் உருவாக்குவார்கள். அது ஞாபகத்தில் வச்சுக்கோ. Then ICSI, intracytoplasmic sperm injection. ஆண் இன செல்லாகிய விந்துவனை ஸ்ட்ரைட்டா அண்டத்தின் உள்ளே செலுத்துதல். Intracytoplasmic sperm injection, sperm is straight away injected into the cytoplasm of the egg. அண்டத்தின் சைட்டோபிளாசத்தின் உள்ளே நேரடியாக விந்தணு செலுத்தப்படுதல். இன்னும் IRRI, இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். தேசிய நம்மளுக்கு சொல்றப்ப IARI கேள்விப்பட்டிருப்பேன். இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் நியூ டெல்லியில இருக்கு. அந்த IARI மாதிரி உலக அரிசி ஆராய்ச்சி அல்லது நெல் ஆராய்ச்சி நிறுவனம் பிலிப்பைன்ஸ்ல இருக்கு. இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அட் பிலிப்பைன்ஸ். அண்ட் IVF, இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன். அதாவது என்ன சொல்றது, டெஸ்ட் டியூப் பேபி ஃபார்மா இருந்து பார்த்தேன்னு சோதனை குழாய் குழந்தை, அதுதான் இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் சொல்லுவா. இன்விட்ரோ மீன்ஸ் அவுட் சைட் த பாடி ஆஃப் த அனிமல். விலங்கின் உடலின் வெளிப்புறத்தை நடைபெற்றால் அதற்கு இன்விட்ரோ அப்படின்னு பேரு. அடுத்தது ICWMI, இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் வீட் அண்ட் மெய்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், மெக்சிகோல இருக்கு. அதாவது கோதுமை மக்காச்சோளத்தை டெவலப் பண்றதுக்காக இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூட். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. Then ET, embryo transfer. எம்ப்ரையோனா கரு சொல்லுவோம். அதை எங்க டிரான்ஸ்ஃபர் பண்றது? இட் இஸ் டிரான்ஸ்ஃபர்ட் either into the fallopian tube tip or into the uterus. அது ஃபெலோப்பியன் குழாயின் முனைப்பகுதியிலோ அல்லது கருப்பையிலோ வைக்கப்படும். அது கொடுத்திருக்கா. SCA உங்களுக்கு தெரியும், சிக்கிள் செல் அனீமியா. இட்ஸ் a heritable disease due to recessive mutation. கதிரருவால் சோகை என்ற அழைப்பார்கள். இது ஒடுங்கு திடீர் மாற்றத்தின் காரணமாக ஏற்படுகிறது. MOET, மல்டிபிள் ஓவுலேஷன் எம்ப்ரையோ டிரான்ஸ்ஃபர் டெக்னாலஜி. ஒரு ஓவத்தை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு பதிலா, ஒரு அண்டத்தை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு பதிலா, ஒரு ஃபர்டிலைஸ்ட் எக்கை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு பதிலா நிறைய டிரான்ஸ்ஃபர் பண்றது. அது கொடுத்துருக்கா. தென் PKU, ஃபினைல் கீட்டோனியூரியா. இதெல்லாம் நம்ம படிச்சதுதான் எல்லாம். more than 4,000 heritable diseases are reported in men. 4000க்கும் மேற்பட்ட பாரம்பரிய தன்மை கொண்ட நோய்கள் மனிதர்களில் கண்டறியப்பட்டுள்ளன. அதுல இது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ. Then LSD, இது 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சது. லைசர்ஜிக் ஆசிட் டயத்தலமைட் அப்படிங்கிற ஒரு போதை வஸ்து. கிளாவிசப்பூரியா அப்படிங்கிற ஒரு ஃபங்கஸ்ல இருந்து இது எடுக்கிற பூஞ்சையிலிருந்து பெறப்படுகிறது. ஹாலூசினேட் ஃபங்கைன்னு சொல்லுவா. பகற்கனவை உண்டாக்கக்கூடிய ஃபங்கை, வேற ஒரு லோகத்துல ஃப்ளோட் ஆகக்கூடிய ஒன்றை தரும் இது. Then NHC, நான் ஹிஸ்டோன் குரோமோசோமல் புரோட்டீன்ஸ். குரோமோசோமோட சேர்ந்து 2 புரோட்டீன்ஸ் இருப்பா. ஒன்னு ஹிஸ்டோன், இன்னொன்னு நான் ஹிஸ்டோன். இந்த நான் ஹிஸ்டோன் குரோமோசோம்ல இருக்கக்கூடிய புரோட்டீன் ஞாபகம் வச்சுக்கோ. தென் MRI ஸ்கேன் உனக்கே தெரியும். மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங். இந்த MRI ஸ்கேனை பத்தி கேள்விப்பட்டிருப்பேன். இது மாதிரி சில அப்ரவேஷன்ஸ்லாம் உங்க புக்ல கொடுத்துருக்கா. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. Thanks a lot for hearing. Thank you very much. Thank you.